welcome to Collywood Uncut with me Farina. சினிமா வந்து ஒரு கலைங்க. நிறைய பேருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்காது, எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையே மாற்றிருக்க நம்ம சினிமான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சினிமாவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட், ஆடியோ லான்ச், டீம் இன்டர்வியூ, ப்ரெஸ் மீட், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்கிற நிகழ்ச்சி தான் நம்ம Collywood Uncut. ஹீரோ பரத்துக்கு ஃபேன்ஸ் லிஸ்ட் அதிகமானதுக்கு காரணமே அவருடைய யோயோ டான்ஸிங் தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய டான்ஸ் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ அவருடைய 25th மூவியான 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படத்தில் ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இதில் இன்னமும் மெருகேற்றி அல்டிமேட்டாக ஆடி இருக்கேன் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பாருங்கள். எல்ஜி ரவிச்சந்தர் இந்த படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட பேர் வந்து 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. பரத் சார் ஹீரோ, அட்டகத்தி நந்திதா ஹீரோ என்ன பண்ணுறாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா 21 நகைச்சுவை நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தம்பி ராமையா, மனோபாலா, பெரிய பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ட்ரிபிள்5 ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட இசையமைப்பாளர் பேர் வந்து சைமன். இந்த படத்தில் வந்து யுகபாரதி 5 பாட்டு இருக்கார். கூடவே கானாபாலா இந்த பாட்டு பாடி அவரோட சாங் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். இந்த பாடல் காட்சிக்கு வந்து நடன இயக்குனர் வந்து தினேஷ் சார். புது யுகம் நேயர்களுக்கு எங்கள் டீம் சார்பாக வணக்கம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி பேர் கொஞ்சம் பெரிய பேர், பட் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டு. எல்ஜி ரவிச்சந்திரன் சார் டைரக்டர், அவர் கூட நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சாங் பொள்ளாச்சியில் பண்ணோம். அந்த ஒரு 3 நாள் எங்களுக்கு டைம் போனதே தெரில. அவர் ஜாலியாக ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு சிரிச்சிட்டே தான் இருப்பார். அவ்வளோ ஹியூமர். அவர் படமும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹியூமராக. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கேமராமேன் பிஜி முத்தையா பேசுகிறேன். இது 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க. ஒரு சாங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது கானாபாலா பாடியிருக்காரு. யூஸ்வல் கானாபாலா சாங் மாதிரி இல்லாமல் இது கூட வந்து ஒரு ரேப் சிங்கர் பாடியிருக்காரு, ஒரு காங்கோ ரேப் சிங்கர் பாடியிருக்காரு. ஸோ சாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகிற மாதிரியான ஒரு சாங்கு. புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் படவா கோபி, நடிகர், ஸ்டாண்டப் காமெடியன். இந்த படத்தில் வந்து நான் பரத் அவர்களுடைய ஃப்ரெண்டாக பண்ணுறேன். ஃப்ரெண்டுனா ஒரு வில்லன் ஃப்ரெண்டு மாதிரி, ஆக்சுவலி ஒரு டம்மி வில்லன். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். என்னோட வந்து நான் மகாநல்ல, அன்பு, கொட்டாச்சி இவங்களாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 21 காமெடியன்ஸ் நடிக்கிறோம். அந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் காமெடி. இந்த படத்தில் என்னுடைய இந்த வில்லன் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் ஒரு என்னுடைய பாணியிலே நான் ரொம்ப ஒரு புதுசாக பண்ணியிருக்கிறேன். நிறைய பஞ்சஸ் போட்டிருக்கேன் எல்லாம் என்னுடைய ஸ்டைலில். கண்டிப்பாக உங்கள் நேயர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பர்டிகுலராக இந்த சாங் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து உனக்கு வேறு உலகத்தை நான் காட்டுறோம் வா அப்படின்ட்டு அவருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே கானாபாலா அவரோட சேர்ந்த இந்த பாட்டுடைய லீடே எங்களால் தான் வருது. ஸோ இந்த பாட்டு முடிஞ்ச உடனே திருப்பியும் நாங்கள் வந்து அவரை வேறு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவரை என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரோலு. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. இந்த பாட்டோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கல் ஒரு காலாவான ஒரு சாங் தான் இது. பட் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பாட்டை வந்துட்டு கானாபாலாவும், ஜென்ரலாக கானாபாலானா அவர் மட்டுமே இருப்பார். ஃபுல் சாங்கில் பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ் இருக்கும், அவர் மட்டுமே பாடியிருப்பார். பட் இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன சைமன் பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, கானாபாலாவோட சேர்ந்து
யபாமா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சிங்கரை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ரேப்போட நம்ம லோக்கல் தமிழ் கானா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக சைமன் ஃபீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விஷுவலாகவும் சரி ஆடியோவும் சரி. ஒரு ஆஃப்ரிக்கன் சிங்கர் வந்து தமிழ் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அதான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். Hello Chennai, this is Yabama Joe and of course I'm representing the channel Pudiokam. Actually we are on the stage here in the back, the beyond of scene of the N2 Talamore here. So all the pleasure is for me because actually I put some verse, rap verse in this song. Handy, Henani, Helara Yamati Pulade. காதலர் தினம், காதல் கோட்டை, சொல்லாத காதல், பார்க்காத காதல், இப்படி பல வெரைட்டி ஆஃப் காதல் நம்ம தமிழ் சினிமா வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு. இப்போது அந்த வரிசையில் அடுத்ததாக காதல் பைத்தியம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் எல்லாமே புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த படத்தோட பட பூஜையை பாருங்கள். என் பேர் ஆதர்ஷ். நான் ஒரு ஹிந்தி படம் செய்திருக்கிறேன். இப்போ இந்த படம் காதல் பைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஃபில்ம் நன்றாகி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் எல்லோரும் அந்த சப்போர்ட் எனக்கு கொடுப்பிலர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. I congratulate, first of all I would like to congratulate all my team members, especially producer, director, artists, technicians, all of the team members for successful launch of this movie. So I got this project because of my first project, earlier project, Hindi movie Hey Dil Ramta Jogi. It came out very well. It got released and it got a success. So I mean this movie actually is a highly commercially made movie. So we put a lot of efforts in terms of dance practice, stunts practice since last 1 year. So it's actually it has got 6 songs and highly commercially made movie. So I need your support. Thank you. Basically a very poor family background I'll be having in the character. So but I would like to, I'll be achieving many things in the at the end of the movie. So in terms of career etc, I will be achieving a lot, but because of the love we gets into a deep trouble actually. So that's a story, quite unique story, and a lot of different ideas our director has got in terms of screenplay etc. So I need your support. Thank you. Vanakkam Chennai, Tamil Nadu. This is Jivika here. I am from Bangalore. Professionally I am a fashion designer. This story is about love story. I am learning Tamil. As soon as possible I'll learn Tamil. And I would like to say thanks to my director Sir Ma Chandra sir and my producer everyone. Thank you so much. ஹாய், நான் வந்து மாச்சந்திரு டைரக்டர் பேசுகிறேன், இந்த படத்தோட டைரக்டரு. ஸோ புதுயுகம் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸுகளுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து பூஜை நடந்துனுக்குது ஏவிஎம் ஸ்டுடியோவில். ஸோ நாளைக்குலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். 60 days இந்த படத்தோட ஷெடியூல் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஹீரோயின் வந்து புதுமுகமாக நான் அறிமுகம் படுத்திட்டுருக்கிறேன். ஸோ ஹீரோ பேர் வந்து ஆதர்ஷ், ஹீரோயின் பேர் வந்து ஜீவிகா. இந்த படத்தில் வந்து 6 சாங் இருக்குது. மியூசிக் டைரக்டராக வந்து எஸ்பி வர்மா பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பிஆர் ஜெயன் சொல்லி புது கேமராமேனாக நான் அறிமுகப்படுத்திட்டுருக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக சென்னை, மதுரை,
காசர்கோடு, கேரளா, ஊட்டியில் ஷூட்டிங் நடக்கும். கம்ப்ளீட்டு டோட்டலாக வந்து 60 days பிளான்னு. ஸோ நெக்ஸ்ட் இயரு February 14th இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுற நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தோட ஒரு த்ரெட் என்னன்னா, எல்லாமே வந்து காதலிக்கும் போது கூடவே சாகிற வரை நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் பிரிஞ்சிடுவாங்க. அது வந்து அது பேர் ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான். ஆனால் பிரச்சனை வந்தால் கடைசி வரலையும் அந்த லவ் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லவ்வே ஜெயிப்பாங்களா இல்லை தோக்குவாங்களான்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ நல்லபடியாக பண்ணியிருக்கிறேன். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் இயர் February 14th ரிலீஸ் ஆகும். எல்லாமே பாருங்க, நல்லபடியாக இந்த படத்தவே ஜெயிக்க வைங்கோ. புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்பி வர்மா மியூசிக் டைரக்டர், காதல் பைத்தியம் மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இதில் வந்து 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டில் வந்து விவேக சார் 2 பாட்டு எழுதியிருக்காரு. மிச்சம் 4 பாட்டு சத்குணராஜ் எங்கள் ஃபாதர் எழுதியிருக்காரு. நிறைய படங்க இப்போது வந்திருக்கிறதுனால நிறைய காம்படிஷன் இருக்குது. அந்த இதில் வந்து எனக்கு இது என்னோட 3வது படம். ஒரு முக்கியமான ஒரு பாட்டு சொல்லப்போனால், ஒரு யூத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஒரு நல்ல மெசேஜோட சாங் ஒன்று ரெடி ஆகிருக்கு. அது நீங்கள் வந்தோடனே கூடிய சீக்கிரத்தில் ஆடியோ லான்ச் ஆகும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸ்டோரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாச்சந்திர ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ளே, டைரெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியில் கலர்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த காலர் அன்கட்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye from Collywood Uncut.